டுவலர்ஸ் ஆஃப் மை ஹார்ட், உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய காலை உணவு முட்டைகள், பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, இது முளைக்கட்டிய பச்சை பயிர், பாசிப்பருப்பு, முளைக்கட்டிய பாசிப்பருப்பு, பட்டை அவரைக்காய் பொரியல், பட்டை அவரைக்காயில் 2 வகை இருக்கும். ஒன்று சதையாக இருக்கும், ஒரு பட்டை அவரை. இன்னொன்று சதை இல்லாமல் ஒரு பட்டை அவரை அகலமாக இருக்கும். போன வீடியோவில் ஒரு அகலமான பட்டை அவரை நான் காமிச்சிருப்பேன். உருளைக்கிழங்கு வறுவல், சட்னி, வெஜிடபிள் புலாவ் கமகமன்னு இருக்குது. உப்பு கருவாடு, ஒமேகா 3, விட்டமின் டி, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. உப்பு கருவாடு, ஊற வச்ச சோறு, அந்த மாதிரி இன்றைக்கி உப்பு கருவாடும் ஊற வச்ச சோறும் அருமையான உணவு. காலையில் உண்ணத்துக்கு ரொம்ப நல்லது, சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா வயிற்றில் ப்ரோபயோட்டிக்ஸ் உருவாகும். இந்த தயிர் போட்ட ஊற வச்ச சோறும் உப்பு கருவாடும், டி விட்டமின். தர்பூசணி அவங்க டிசைனாக இருக்குது, இட்லி மாரி அழகாக இருக்குது தர்பூசணி பார்க்கறதுக்கு. தர்பூசணி வாட்டரி, அதாவது நீர் சத்து அதிகம் உள்ளது மற்றும் ஃபைபர் கண்டென்ட் உள்ளது. அது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. வெயில் காலம் வரப்போகுது, அதனால் இந்த மாதிரி பழங்களை இறுதியில் உண்ண வேண்டும். இது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. முகம் பொலிவாக இருக்கும், முடி உதிரதை தடுக்கும், முடி கொட்டாது, முடி வளரும். முட்டை சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைக்கும், கட்டுப்படுத்தும். முட்டை ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் உடம்புக்கு. வெஜிடபிள் புலாவு, உப்பு கருவாடு, டி விட்டமின் சொல்லிட்டுருக்கேன். இது குழந்தை பிறந்த தாய்மார்கள் சாப்பிட்டால் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். பச்சை பட்டாணி, அவரைக்காய், ஃபைபர் கண்டென்ட் உள்ளது, அவைகள் அனைத்தும். உருளைக்கிழங்கு சட்னி. இதுபோல் உணவை உண்டு மகிழ வேண்டும் என்று வேண்டுகிறேன். காலையில் நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்யுங்க. குடும்பத்துக்கு நல்லா வேலை செய்து குடும்பத்தை மேம்படுத்துங்க. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.